ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 6வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 5 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஹெல் ஸ்பைடர்ஸை கொல்ல போயிருப்பான். ஸ்டார்டிங்ல நார்மலான ஸ்பைடர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உண்மையான ஹெல் ஸ்பைடர் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு டஞ்சன் பேபியை கொன்னு சாப்பிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்க முன்னாடி இருக்கிற அந்த பெரிய ஹெல் ஸ்பைடர் இருந்துட்டு அங்க இருக்கிறவன் அப்படியே கொன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கொன்ன அந்த சின்ன சின்ன ஹெல் ஸ்பைடரும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதுங்க எல்லாமே வந்துட்டு இருக்கு. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்திட்டு ஒன்னா கேதர் ஆகுங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜின்னு அங்க இருக்கிறவங்க தான் ஹெல் ஸ்பைடர்ஸா. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜின்னு நான் சொல்றது கேக்குதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெறிக்க அந்த இடத்த வந்துட்டு தகச்சின்னு பாத்துட்டு இருக்கான். அந்த ஸ்பைடர் கிட்ட மாட்டினவன் வந்துட்டு ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, எனக்கு வந்துட்டு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அழுகிறப்ப இதே மாதிரி ஹீரோ டஞ்சன் பேபியா உள்ள இருக்கிறப்பையும் நடந்திருக்கும்ல. அதனாலதான் அப்படி பார்த்துட்டே இருக்கான். மிஸ்டர் ஜின்வு நீங்க நல்லா தானே இருக்கீங்க மிஸ்டர் ஜின்வு அப்படின்னு கத்துறப்பதான் ஓ ஐ எம் சாரி. இந்த இடத்துல வந்துட்டு 2 பெரிய ஹெல் ஸ்பைடர்ஸும் அதுக்கப்புறம் ஒரு குயினும் வந்துட்டு இருக்கு. மிச்சதுங்க எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி கொன்னோம்ல இன்ஃபீரியரான ஸ்பீசிஸ் அதுங்க தான். எல்லா வெடிப்பொருட்களையும் யூஸ் பண்ணி அந்த எக்ஸிட்டை வந்துட்டு உருவாக்குங்க. இந்த கேவ் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இந்த இடத்துல கவலைப்பட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஹெல் ஸ்பைடரோட வெப் இருந்துட்டு நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஜுனியாங்க இருந்துட்டு சோ உங்களுக்கு இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இதை டீல் பண்றதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல அப்படின்னு கேக்குற. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இந்த டஞ்சன் பேபிஸ் வந்துட்டு இந்த ஸ்பைடர் நாய்களுக்கு வந்துட்டு ஒரு எண்டே இல்ல போல. நம்மளோட அட்வான்ஸ் பார்ட்டி வந்துட்டு இதுங்கெல்லாம் தாண்டி எப்படிதான் போனாங்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு உனக்கு தெரியலையா, இதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் டீம் தான்டா மேல தொங்கிட்டு இருந்தானுங்க, மத்தவங்க எல்லாத்தையுமே இதுங்க வந்துட்டு கொண்டு சாப்பிட்டு இருக்கும். இன்னும் இந்த பாம் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல எதுக்காக நம்ம வந்துட்டு இங்க இருந்து ஓடி போனோம் அப்படின்னு கேட்க, ஏன்னா ஆர்கனாலஜிஸ்ட் அவர் சொன்னால அப்படிங்கிறப்ப ஹே உண்மையுமே இந்த ஹெல் ஸ்பைடர்ஸ் தானே நம்ம மிஷனோட கோலே, நம்ம கோலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு இங்க இருந்து ஓடணும் அப்படிங்கிறப்ப முன்னாடி தான் ஒருத்தனை சாப்பிட்டுச்சு பார்த்தல அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தான் அப்படின்லாம் பேசியிருக்கப்ப ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் இதுல இருந்து டாட்ஜ் பண்ணுங்க, ஹெல் ஸ்பைடர்ஸ் வந்துட்டு அதோட மூவ் வந்துட்டு மேக் பண்ண போகுது அப்படிங்கிறப்ப அந்த தடியை இருந்துட்டு ஓ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அந்த ஸ்பைடரை வந்துட்டு கொல்றதுக்காக போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு யூ கிரேசி, உனக்கு என்ன சாகிறதுக்கு ஆசையா என்ன அப்படிங்கிறப்ப அவன் போயிட்டு அந்த ஹெல் ஸ்பைடரும் ஓங்கி பயங்கரமான ஒரு பஞ்சு விட்டுறான் நண்பர்களே. ஆனா கடைசியில அவனோட கைதான் அதனால உடஞ்சு போகுது. அவன் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப கடினமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துலயே அதை வந்துட்டு கடிச்சு சாப்பிட்டுருது. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற சைடு போச்சு இன்னொரு ஹெல் ஸ்பைடர் வந்துட்டு இந்த வழியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு போயிட்டு அதை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அட்டாக் தான் இருந்துட்டு அந்த ஹெல் ஸ்பைடரோட உடம்புல வந்துட்டு லைட்டா ஸ்கிராட்ச் இல்லைன்னா லைட்டா டேமேஜ் வந்துட்டு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவன் இவன் என்ன ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த பாப் கட் வெட்டி இருந்த வந்துட்டு ஏய் அங்க என்னடா அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் எந்திரிச்சு இந்த இடத்துக்கு பின்னாடி வா அப்படிங்கிறப்ப ஹீரோவை பின்னாடி இந்த ஒரு ஸ்பைடர் அட்டாக் பண்ண வருது. ஹீரோ வந்து குமிஞ்சு தப்பிச்சாராம். அதுக்கப்புறம் ஹீரோட மண்டையில அடிக்க வரப்ப ஹீரோ வந்துட்டு அதுல இருந்துமே குதிச்சு பின்னாடி தப்பிச்சு போயிடறான். சோ 2 ஸ்பைடர் வந்துட்டு ஹீரோ இப்ப அட்டாக் பண்ணிருக்கா. 2 பேருமே என்ன வந்துட்டு ஃபைட் பண்ண போறீங்களா, சரி இதுக்கு மேலே இதை வந்துட்டு நான் ரொம்ப லைட்டா எடுத்துட்டேன் அப்படின்னா நான் இறந்து போயிருவேன். என்னோட எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எலக்ட்ரிசிட்டி பவரை வந்துட்டு யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ணி போயிட்டு அட்டாக் பண்ண போறப்ப அங்க இருக்கிறவன் பாஸ் பாம்ஸை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப அப்படின்னா அதை வெடிக்க வைங்க, எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவனும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்க வச்சாராம். அப்ப அங்க இருக்கிறவங்க மிஸ்டர் ஜின்வு சீக்கிரம் வெளியே வாங்க, நாங்க வந்துட்டு எக்ஸிட்ட மேக் பண்ணிட்டோம், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்க இருந்து பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு அந்த ஜுனியாங்க ஒரு இடி இடிச்சாராம். அதுல அவ கரெக்டா அந்த எக்ஸிட் வந்துட்டு இப்ப ஓபன் ஆச்சு இல்லையா, அதுக்குள்ள வந்துட்டு போய் விழுந்தாரா. அவளோட அந்த கோடாரி மாதிரி இருக்கிற வெப்பன் இருந்துட்டு ஏர்ல வந்துட்டு விழுகுது இல்லையா, ஹீரோ அதை போயிட்டு புடிச்சு அதே சமயம் அந்த ஹெல் ஸ்பைடரோட அட்டாக்ல இருந்துமே தப்பிச்சு அந்த வெப்பனை வச்சு அங்க இருக்கிற செவரை வந்துட்டு அடிச்சு உடைக்கிறப்ப செவருக்கு மேல இருக்கலாம் உளுந்து அந்த எக்ஸிட் இருந்துட்டு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஜுனியாங்க வந்துட்டு மிஸ்டர் ஜின்வு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஹெல் ஸ்பைடர்ஸை தப்பிக்க விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பாசிபிள், நீங்க வந்துட்டு இங்க இருந்து வெளியே போங்க, உங்களை நான் வெளியே வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த எக்ஸிட்டுமே இருந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுது. இவங்களால அந்த சைடு இன்னும் போக முடியாது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹெல் ஸ்பைடர் இருந்து சத்தம் வரப்ப என்ன என்னை பார்த்து நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களா, என்ன பஞ்ச் ஆஃப் ஸ்டூபிட் ஸ்பைடர்ஸ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, பட் என்னோட ஒப்பீனியன்ல எனக்கு நியூசன்ஸா இருந்தவங்களை வந்துட்டு நான் வெளியே துரத்தி விட்டுட்டேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியல. சரி இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபன் அனுபவிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த இடத்துல ஹீரோவோட அந்த நாகா லேப்ரின்த் இருக்குல்ல அதுக்கான கேட் ஓபன் ஆயிட்டு ஹீரோவோட அந்த நாகா சம்மனிங்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. சோ இதனாலதான் அந்த ஒரு சாப்டர்ல டாமினிக் கிட்ட இந்த போர்ட்டலோட சைஸை பெருசாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு நான் இதுல இருக்கிற ஒரு ஹெல் ஸ்பைடர்ஸை வந்துட்டு சமாளிச்சுக்கிறேன் அண்ட் 2 நாகா வாரியர்ஸ் இருந்துட்டு இன்னொரு ஹெல் ஸ்பைடரை வந்துட்டு சமாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாகா சோல்ஜர்ஸ் இருந்துட்டு இந்த கேட்டையும் ஆர்ச்சர்ஸையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆர்ச்சர்ஸ் வந்துட்டு எங்களுக்கான கவரை வந்துட்டு கொடு. அதுக்கப்புறம் அங்க பெருசா இருக்கல அதுதான் இருந்துட்டு நமக்கு ரொம்பவே ப்ராப்ளம். அப்படிங்கிறப்ப டான் மெய்னிக் இருந்துட்டு பட் அது மூவ் பண்ற மாதிரியே நமக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது அதோட பெரிய பாடியை வச்சு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்மால் ஆனது, ரொம்பவே குறுகியது. அது வந்துட்டு கேர்ஃபுல்லா இல்லாம நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த குகை மொத்தமா கொலாப்ஸ் ஆகி இந்த இடத்துல அது உயிரோட புதைஞ்சு போயிடும். அதனாலதான் அது உட்காந்து எதுவுமே பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி, சின்னதா இருக்கிறத வந்துட்டு நம்ம முதல்ல குயிக்கா முடிச்சிடலாம். அப்படிங்கிறப்ப டாமினிக் இருந்துட்டு மாஸ்டர் அந்த ஸ்பைடர் எல்லாமே க்ளோஸா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப என்னோட டாமினிக் நீ வந்துட்டு கேட்டுக்குள்ளேயே வந்துட்டு இரு. நீ வந்துட்டு கவலைப்படுறதுக்கு தேவையே இல்லை. இது அந்த கொம்பு வச்ச இலைங்க வந்துச்சுல அதோட லைட்டா தான் பெட்டரா இருக்கும். இதுல இருக்கிற ஒன்ன கூட நீங்க உயிரோடவே விட்டுறாதீங்க. இதுங்க அப்படியே அனலைட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே போயிட்டு அங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்துட்டு ஒரு ஸ்பைடர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோ டக்குன்னு திரும்ப முடியல. ஏன்னா அட்டென்ஷன் முன்னாடி இருக்கு. ஆனா அந்த நாக ஆர்ச்சர் இருக்குல்ல அது தூரத்துல இருந்து சொன்ன மாதிரியே கவர் பண்ற மாதிரி அந்த ஸ்பைடரை வந்துட்டு அட்டாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அடுத்த அம்பை லோட் பண்ணி அது சுடுறப்ப பயங்கர ஃபோர்ஸ்ல வந்துட்டு அந்த அம்பு போகுது. இதனாலதான் நாக ஆர்ச்சரை சமன் பண்றதுக்கு நிறைய டவுன் ஜம்ப்ஸ் வந்துட்டு கேட்டுச்சு போல சிஸ்டம். சோ அந்த ஒரு ஆரோவே இருந்துட்டு அங்க இருக்கிற நிறைய ஸ்பைடர்ஸ் அதாவது இன்ஃபீரியர் ஸ்பீசிஸ் வந்துட்டு அடிச்சு தூக்கி வீசுது. அதுக்கப்புறம் இந்த நாகா வாரியர்ஸ் இருக்குல்ல அதுங்க வந்துட்டு அந்த ஆர்ச்சருக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்பைடர் வந்துச்சு அப்படின்னா அதோட காலை புடிச்சு தூக்கி அப்படியே தரையில வந்துட்டு வீசிடுது. சோ இந்த மாதிரி நாகா வாரியர்ஸுமே இருந்துட்டு நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இது பெட்டரா தான் இருக்கு. ஆர்ச்சரோட ஒவ்வொரு ஆரோவும் இருந்துட்டு ஒரு பீரங்கி மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நாகா சோல்ஜர்ஸ்மே வந்துட்டு அந்த ஆர்ச்சர் ப்ரொடெக்ட் பண்ணதுல நல்ல வேலை தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவன் முன்னாடி சண்டை போடுற அந்த ஹெல் ஸ்பைடரை பார்த்துட்டு ஹே நீமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கூட சண்டை போடலாம்ல, நான் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பந்தா காமிக்கலாம் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் காமிச்சேன்னு பார்த்தா இந்த அட்டாக்லயே நீ வீழ்ந்து போயிட்ட அப்படின்னா என்னோட கன்னத்துல இருக்கிற அந்த தழும்புக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்றான். சோ சின்ன வயசுல ஒரு ஹெல் ஸ்பைடர் தான் ஹீரோட கன்னத்துல அந்த தழும்பு போட்டிருக்கும் போல. அப்பதான் டாமினிக் இருந்துட்டு மாஸ்டர் அந்த குயின் இருந்துட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப அதோட பெரிய அந்த லெக் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. ஹீரோ வந்துட்டு கடைசி நேரத்துல அதை பிளாக் பண்ணி எப்படியோ அதுல இருந்து பின்னாடி தப்பிச்சு வந்துட்டு போயிடுறான். பார்த்தா அந்த பெரிய குயின் ஸ்பைடர் இருந்துட்டு பயங்கரமா காத்த உள்ள இழுத்துட்டு பயங்கரமா கத்த வந்துட்டு ஆரம்பிக்குது. இது வந்துட்டு அந்த ஹெல் ஸ்பைடரோட ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில். இது மூலியமா மத்தவங்க இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸ் ஆயில்மெண்ட்டும் இருந்துட்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் அட்டாக் மாதிரி நினைக்கிறேன். சரி நாகா சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நார்மல் நாகா சோல்ஜர்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு பயங்கரமான வூண்ட் வந்துட்டு இதனால கிரியேட் ஆகுது. அதனால அந்த நாகா சோல்ஜர்ஸ் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. பட் இந்த ஸ்டேட்டஸ் ஆயில்மெண்ட்ஸ் வந்துட்டு டாமினிக்கும் அதுக்கப்புறம் அந்த நாகா ஆர்ச்சர் வந்துட்டு தாங்கிக்கிட்டாங்க. அதே சமயம் இங்க நாகா வாரியர்ஸ் வந்துட்டு சண்டை போட்டு இருக்குல்ல அதுக்குமே வந்துட்டு இதனால ஒரு ஃபேட்டலான வூண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அப்ப உடனே என்ன பண்றான் ஹீரோனோட எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிட்டு வேகமா முன்னாடி போறான். முன்னாடி போயிட்டு அதோட மூஞ்சிலேயே ஒரு பயங்கரமான அட்டாக் வந்துட்டு பண்ணிட்டு திரும்பி வந்துறான். டாமினிக் டாமினிக் இருக்கியா எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறப்ப மாஸ்டர் இந்த கேட் வந்துட்டு டேஞ்சர்ல இருக்கு. இந்த இடத்துல நிறைய இன்ஃபீரியரான ஸ்பைடர்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் ஆன் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப பின்னாடி அந்த குயின் ஸ்பைடர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு அதை பிளாக் பண்ணிட்டு அவரோட அட்டாக்ல இருந்தாலும் அவரோட எலக்ட்ரிசிட்டி மூலியமா தப்பிச்சுட்டு இது வந்துட்டு கொஞ்சம் கூட கேப்பை விட மாட்டேங்குது. இப்ப நான் அந்த கேட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி போனேன் அப்படின்னா இதோட போக்கஸ் எல்லாமே ஏன் பின்னாடி தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதுவுமே கேட்டுக்கு வந்துட்டு வந்துடும். சோ கேட்டுக்கு இந்த நேரத்துல போறது அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. பட் இது வந்துட்டு ரொம்ப வைல்டா வந்துட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு தானே ஆபத்து. அப்படிங்கிறப்ப அங்க ஒரு சின்ன நாகா ஒர்க்கர் வந்துட்டு இருக்குல்ல அது வந்துட்டு என்னமோ ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ற மாதிரி தெரியுது. சோ அதை பார்த்துட்டு இருக்கப்ப இந்த குயின் ஸ்பைடர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ எலக்ட்ரிசிட்டி மூலியமா பயங்கர வேகத்துல அந்த இடத்துல மூவ் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்பீடா போய்கிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்ப வழியில ஹீரோ ஏற்கனவே டேமேஜ் பண்ணி வச்சால ஒரு எல் ஸ்பைடர் அது வந்துட்டு இருக்கு. வேகமா போயிட்டு அதோட வாயை இருந்துட்டு வெட்டி போட்டு அந்த வாயை வந்துட்டு ஓபன் பண்றான். எதுக்காக அப்படின்னா அவனோட எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அதோட வாய்க்குள்ள வந்துட்டு ஹீரோ கையை விட்டாரான். ஃபைனலி எனக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு எதுக்காக நான் ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கிறத விட நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்க ஒரு நைஸான விஷயத்தை வந்துட்டு உங்களோட வாய்க்குள்ள வந்துட்டு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாய்க்குள்ள இருந்து ஒரு டவுன் ஜெம் வந்துட்டு பிரிச்சு எடுக்கிறான். ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அது வந்துட்டு அவனோட ஒரு கை சைஸ்ல தான் இருக்கு அவ்வளவு பெரிய டவுன் ஜெம். பட் அந்த இடத்துல அந்த குயின் ஸ்பைடர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி அப்படியே நசுங்கிருது. ஆனா ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து அங்க இருந்து அந்த பெரிய டவுன் ஜெம் வந்துட்டு வீசுறான். எங்க குறி வச்சு வீசுறானா ஸ்ட்ரைட்டா டாமினிக்கு பின்னாடி இருக்கிற அந்த எப்பவுமே டவுன் ஜெம் இருந்துட்டு ஒரு இடத்துல போடுவான்ல அந்த ஆல்டருக்கு வந்துட்டு போட்டுறான். நீங்க வந்துட்டு ஒரு குட் குவாலிட்டி இன்டர்மீடியட் டவுன் ஜெம் வந்துட்டு ஆல்டருக்கு ஆஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வருது. ஹீரோ வந்துட்டு நாகா சமன் வந்துட்டு நான் பண்ண போற சமனிங் வந்துட்டு நாகா மெஜிஷியன் வெளியே வா வந்து இந்த ஸ்பைடரை டேக் டவுன் பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த நாகா மெஜிஷியன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வருது. அப்பதான் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் ஜைசர் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. சோ மேபி இந்த நாகா மெஜிஷியனோட ரேங்க் வந்துட்டு டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட
இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.